நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். நான் நல்லா தான் வேலை செய்றேன். உண்மையாவே மத்தவங்கள காட்டிலும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். என் ஸ்கூல்லயே நான் தான் டாப்பர். ஆனா நல்லா பண்ணியிருந்தாலும், எனக்கு வாழ்க்கையில பெரிய அமைப்பா எதுவுமே அமையல. இப்பதாங்க ஒரு பிரச்சனையில வந்தேன். மறுபடியும் இன்னொரு பிரச்சனைங்க. அட பாவிங்களா! எப்படிடா எனக்கு மட்டும் சுத்தி சுத்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல காலை வேளையில ஒரு மனுஷன் ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்காரு. அந்த மலையில ஏறிட்டு இருக்கும்போது, ஒரு மலை சரிவுல சிக்கி அந்த காலு எடறி என்ன ஆச்சு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு கிட்ட விழுறாரு. விழும்போது ஒரு மரக்கிளை இருக்கு. அந்த மரக்கிளைய பிடிச்சு நின்னுறாரு. ஸோ அத விட்டாருன்னா, கீழ விழ வேண்டியது இருக்கும். ஏன்னா, கீழ இருக்கக்கூடிய தரைப்பகுதிக்கும் அவர் தொங்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி, 15 அடி தொலைவில இருக்கு. ஸோ அதனால அவர் கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருக்கும்போது, "யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அவர நோக்கி பார்க்குறாரு. "ஐயா என்ன காப்பாத்துங்க, என்னால முடியலன்னும்போது" அந்த மனுஷன் அவர பார்த்துட்டு திடீர்னு ஒரு கல் எடுத்து அவர் மேல எறியுறாரு. எதுக்கு இந்த மனுஷன் காப்பாத்துவான்னு பார்த்தா கல்லு தூக்கி எறியுறானேன்னு பார்க்குறாரு. கல்லு தூக்கி எறிச்சுட்டே இருக்கிறாரு. இவரால முடியல. விட்டா கீழ விழுந்துரும். நல்லாவே தெரியுது. நல்ல வெளிச்சமான இடம். விட்டா கீழ விழுந்துருவன்ட்டு. இவன் ஏன் என் மேல கல்லு எறிஞ்சிட்டு இருக்க? நானே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். நானே விட்டா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வேற கல்லு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கேன்னும்போது, அவர் ஒண்ணுமே செய்யாம மறுபடியும் கல்ல தூக்கி எறியுறாரு. அவரு எரிஞ்சது மட்டும் இல்லாம கேலி சிரிப்புலாம் சிரிக்கிறாரு. "ஏய் பாத்தியா? ஹாஹா" சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப போக போக பார்த்தீங்கன்னா, கை வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. என்ன காப்பாத்தலனாலும் பரவால்ல. தயவு செஞ்சு நீ போயிடு. எனக்கு டென்ஷன் ஆக்குறேன்னு. "ஏய் உன்னால ஒண்ணுமே முடியாதுடா. நீ அவ்வளோதான்டான்ற" மாரி ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு என்ன ஆச்சுன்னா, கை, கால் போனா கூட பரவால்ல. ஆனா இவன வந்து கெளங்கி வந்து அடிக்கணும்டான்ற மாரி இவரு என்ன பண்றாரு, மேல பார்க்குறாரு இன்னொரு கலை இருக்கு. அந்த கலைய புடிச்சு, அப்புறமா அந்த மரக்கலையோட பெரிய தூண் இருக்கு இல்லையா? அந்த பெரிய மரத்த புடிச்சு எப்படி எறங்கி வந்துனோன எப்படியோ மேலேருந்து தப்பிச்சு கீழ கடகடன்னு எறங்கி ஓடி வராரு. ஓடி வந்து சட்டைய புடிச்சு, "என்ன தைரியம் தான் என் மேல கல் எறிவ? உன்ன காப்பாத்த தான சொன்னேன். காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்தணும். இந்த கிண்டல் கேலி வேற பண்ற. நான் உனக்கு ஏதாவது பண்ணனா? நான் உன் ஹெல்ப் தானே கேட்டேன். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். இல்லன்னா விட்டுருக்க வேண்டியது தானே. இதுக்கு என்ன கல்லு தூக்கி அடிச்சிருக்கான்னும்போது, அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், "நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன்னு." ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு? நான் உன்ன கல்லெறியலனா, நான் உன்ன கிண்டல் பண்ணலனா, நீயா இறங்கி வந்திருக்க மாட்ட. இன்ன வரைக்கும் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு காத்துன்னு இருந்திருப்ப. யாராவது உன்ன அழகா இறக்கிடுவாங்களா? யாராவது ஒரு பெரிய ஏணி போட்டு இறக்குவாங்களா தான் நீ எதிர்பார்த்திருப்ப. நான் உன்ன கிண்டல் பண்ணவு தான் நீயே இறங்கி வந்துட்டேன்னு சொன்னாராம். 10 ரூல்ஸ் ஆஃப் சக்சஸ். மிருதுளா அகர்வால் என்ற ஒருத்தவங்க இந்த புக்ஸ எழுதியிருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம ஒரு பொருள தேடுவோம். அந்த பொருள் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். ஆனா, நம்ம எங்கெங்கேயோ தேடுவோம், கிடைக்காது. அது என்ன பண்ணுவோம், சரி விட்றா இப்ப தேடுனா கிடைக்காது. நம்ம தேடாத நேரத்தில கிடைக்கும் விட்டுட்டு, நம்ம வேற விஷயங்கள் பார்த்து முடிச்சிட்ட பிறகு, அப்புறமா வந்து பார்த்தோம்னா, அது அங்க தான் இருக்கும். இதன் பொருள் என்னன்னா, அந்த பொருள் தொலைஞ்சு போல, நம்ப அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டோம். இத வந்து அழகா அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். முதலாவதா நான் சொல்லணும்னா, உங்கள யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அது போல ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கும் பட்சத்தில் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்டுச்சுன்னா, அந்த குட்டி பிறந்த கையோட ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணும்னா, எடுத்தோனே கொஞ்ச நேரம் செய்யாது. எடுத்தோனே எட்டி உதைக்கும். பிறந்த உடனேயே. அது குட்டி வந்து எட்டி உதைக்கும். அப்பதான் குட்டி எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கும். எட்டி உதைக்கும். மறுபடியும் அந்த குட்டி எப்படியே தளர தளர எட்டி நின்னு அப்படியே நிக்கும். கஷ்டப்பட்டு நிக்கும் 2, 4 கால்ல. மறுபடியும் எட்டி உதைக்கும். எதுக்கு எட்டி உதைக்குன்னு தெரியும்னா, அம்மா நம்ம எட்டி உதைக்கிறாங்களே, அதான் யோசிச்சுட்டு அது ஃபீலிங்காவே இருக்கும் அதுக்கு. அப்படியே ஒரு 4, 5 அடி வாங்கின பிறகு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்க அடிச்சிட போறாங்கன்ட்டு, அதுக்கப்புறமா அது ரொம்ப பொறுமையாலாம் இருந்துக்காது. டக்குன்னு எழுந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ விஷயம் என்னன்னா, அந்த ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய குட்டி ஓடணும். இதுக்காக பிறந்த உடனேயே அத தயார் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்முடைய பலத்த நம்ம அறிஞ்சுக்கணும்னா, கடவுள் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எட்டி உதைப்பாரு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனயே. எட்டி உதைச்சா தான் இந்த இடத்த விட்டு போவ. ஒரே ஆஃபீஸ்ல எவ்வளோ நாள் உட்காந்துருப்ப. ஒரே வேலைய எவ்வளோ நாள் செஞ்சுட்ருப்ப. எட்டி உதைப்பாரு. வேலை இல்லாம போயிடும். அப்படியே ஐயோ! என்னடா இது வேலை இல்ல கண்ணு குத்திட்டாரு. கிடையாது. அது உன் வேலை கிடையாது. இதோட பெட்டரா ஒரு வேலை இருக்கு. அங்க போய் பாருன்னு சொல்றாரு. இதுதான் விஷயம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. நம்ம தான் ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான வழிகள பார்க்கணும். 10 ரூல்ஸ் ஆஃப் சக்சஸை எப்படி நீங்க செய்யணுன்றது பிராக்டிகலா ஒவ்வொரு சாப்டர்ல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். நான் நல்லா தான் வேலை செய்றேன். உண்மையாவே மத்தவங்கள காட்டிலும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். என் ஸ்கூல்லயே நான் தான் டாப்பர்.
ஆனால் நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் பெரிய அமைப்பாக எதுவுமே அமையல. எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க. எனக்கு சம்பளமும் பெருசாக கிடைக்கல. நான் பிரில்லியன்ட் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன். எனக்கு நல்ல வேலை இருக்குது. ஆனால் எனக்கு எந்த விதமான மேரேஜும் அமைய மாட்டுது. எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே ஒரு மனசு துக்கம் இருக்குது. இது போல் நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போயிருக்கலாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருப்போம். அதுதான் அவங்க செகண்ட் சாப்டரில் சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில் நம்ம லாக் ஆகிருக்கிறோன்னா கடவுள் நமக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு லாக். அதாவது நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதா நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எங்கேயாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருப்போம். ஒரு 4 விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பா அம்மா. ஸோ பேரண்ட்ஸ், கடவுள் நம்ம டைரெக்டாக சந்திக்க முடியாதுன்றதுனால தான் கடவுள் நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறோம், அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிறோமா, அவங்கள உதாசீனப்படுத்துகிறோமா, அவங்கள அவமானப்படுத்துகிறோமா, இது வரைக்கும் நம்ம துக்கத்தை மட்டும் தான் கொடுத்துருக்குமா, அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது தவறு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது சின்னதாக மனஸ்தாங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆவீங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இது உணர்வுபூர்வமாக அந்த சைக்காலஜி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய துக்கம் நம்ம பாதிக்கும். ஸோ நம்ம தவறு செஞ்சுருந்தோன்னா அவங்க சின்னதாக ஏதாவது சொல்லியிருந்தா கூட உருப்படவே மாட்டேடானா அதை அப்படியே படிக்கும். அதனால் அம்மா அப்பா கிட்டே நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாக். அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க சரியில்லைங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்கள் சைடு நீங்கள் போய் சாரி கேட்டு அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆனீங்கன்னாவே கடன் பிரச்சனை ஈஸியாக போயிடும். ஸோ அது ஒரு பெரிய லாக். 2வது, ஒய்ஃப் ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு லாக் இருக்கும். இது சீக்கிரத்தில் தீர்க்க முடியாது. ஆனால் யாராவது ஒருத்தர் இறங்கி போனால் தான் லாக் ஆக முடியும். நிறைய பேர் இந்த இடத்துல தான் லாக் ஆவாங்க. ஏன்னா நான் தான் பெரியவன் நினைக்கும் போதே அங்கேயே நம்ம லாக் ஆயிடும். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த லாக் நீங்கள் ரெடி பண்ணால் தான் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வெளியே வர முடியும். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அது தங்காது. இது போல் சின்ன சின்ன லாக் தான் முடியும். 3வதாக ஒரு விஷயம், ரொம்ப நிறைய பேர் சர்வசாதாரணமாக நினச்சக்கூடிய விஷயம், ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறது, இல்லாட்டி போய் சொல்லி லீவ் போடுறது. 10 மணிக்கு போகக்கூடிய ஆஃபீஸ் அல்லது ஒரு 9:30க்கு போகக்கூடிய ஆஃபீஸை லேட்டாக போகிறது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி லேட்டாக போகும். இந்த விஷயங்கள் எப்படி லாக் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் முதலாளி ரொம்ப நல்லவராக இருப்பார், அது மேட்ரு இல்லை. ஆனால் மேலே இருக்கிற முதலாளி பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு உங்கள் கீழே ஒரு 4 பேர் கடைக்கு வேலை வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கரெக்டாக 9 o'clock வரலன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? 10 மணிக்கு வந்துச்சுன்னா அல்லது 10 மணிக்கு வர வேண்டிங்க 12 மணிக்கு வந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? மனசாட்சி தொட்டு கேளுங்க. இதில் நாங்கள் பெருசாக லாக் ஆக போகுது, இதிலெல்லாம் பிளெஸிங் எனக்கு வர வேண்டியது ஸ்டாப் ஆகுமா கேட்டிங்கன்னா ஆமாம். நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு சின்னதாக நினைக்கிறீங்களோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்தை தடை போட்டு இன்னிய வரைக்குமே வச்சுருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இன்னும் ஏன் இந்த பிரச்சனை இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன விஷயம். நான் சொல்கிறது ஆஃபீஸ் சாதாரண சின்ன விஷயம் தான். யாராவது மனத்தாங்களாக பேசியிருக்கீங்களா? யாராவது பின்னாடி பேசியிருக்கீங்களா? அவன் அப்படி போன பேர் பின்னாடி பேசியிருக்கீங்களா? சிலர் கேலி பண்ணுவாங்க, உருவ கேலி பண்ணுவாங்க, ஆஃபீஸரை திட்டுவாங்க, நையாண்டித்தனம் பண்ணுவாங்க, எவனா ஒருத்தன் மாட்டினா ஓட்டுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு மக்களுக்கு. ஆனாலும் லாக் அவங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஸோ இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதெல்லாம் பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் சக்ஸஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ இப்படி செஞ்சால் இப்படி ஆவண்டு மட்டும் கிடையாது. நீ என்ன செஞ்சுருக்கியோ அது பிரதிபலனும் உண்டு, அதுக்கான கர்மாவும் உண்டு. அதை நீ சரி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியுது. 2 விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு குக் ஆஃப் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று, நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அதாவது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். உங்களை வச்சு தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்காக நீங்கள் உறுதியாக இருக்கணும். இதை சொல்லியிருக்காங்க. 2வது, சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் மறந்த விஷயங்கள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு விட்ட விஷயங்கள், மற்றவங்களை காயப்படுத்தின விஷயங்கள், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாவே போதும். யாரும் நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கஷ்டப்பட தேவையில்லை. யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வச்சுருக்க டார்கெட் நீ தான் இதை பண்ணுவேன்னு உனக்கு கொடுத்துருக்காருனா அது உன்னால் தான் முடியும். மற்றவங்க வந்தாலும் முடியாது. இன்கேஸ் மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் மறுபடியும் இதே போல் நிகழ்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும், இதே போல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க, இப்போ தாங்க ஒரு பிரச்சனை வந்தேன், மறுபடியும் இன்னொரு பிரச்சனைங்க, அடா பாவீங்களா எப்படிடா எனக்கு மட்டும் சுற்றி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களை கடவுள் தயார் பண்ணுறாரு. நீங்கள் இன்னொரு லெவல் போகிறதுக்காக தயார் பண்ணுறாரு தான் நீங்கள் அப்படி எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கூடாது, பாசிட்டிவாக எடுத்துக்கணும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.